ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெர்செர்க் ஆஃப் குளுட்டோனி அப்படிங்கிற ஒரு அனிமே சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெர்செர்க் ஆஃப் குளுட்டோனி இந்த அனிமேவை பற்றி பார்த்தோம்னா இதோட கான்செப்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட ஸ்டோரி என்னன்னா, ஃபேட் அப்படிங்கிற நம்ம ஹீரோ ஒரு அரண்மனையில் வந்து பாதுகாவலராக பணிபுரிகிறாரு. ஸோ அங்கே மேல் அதிகாரத்தில் இருக்கிற சிலர் வந்து அவரை அடித்து துன்புறுத்துறாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற ஒரு இளவரசி வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறாரு. அதனால அவர் வந்து மார்க்கெட்டில் போயிட்டு தான் சண்டை போடுறதுக்காக தாங்கிட்ட இருக்கிற காசை வச்சு சீப்பாக ஏதாவது ஒரு வாள் வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அந்த மாதிரி அவர் ஒரு கடைக்கு போய் வாள் வாங்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவர் எல்லா வாளையும் சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவர் எதிர்பாராத விதமாக எடுக்கிற ஒரு வாள் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுது. எது பேசுகிற வாளா? அட ஆமாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோக்கு வந்து குளுட்டோனி அப்படிங்கிற ஒரு சக்தி கிடைச்சிடுது. ஸோ அந்த சக்திக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சக்தியை பொறுத்த வரைக்கும் ஹீரோ எந்த அளவுக்கு டீமன்ஸ் அடித்து கொள்றாரோ அந்த அளவுக்கு அந்த சக்தி வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும். ஹீரோ எந்த ஒரு டீமனையும் அடித்து கொல்லலைன்னா அவரோட குளுட்டோனி சக்தி வந்து அவரை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கும். நம்ம ஹீரோவோட கண்ணு ரெட்டா மாதிரி ஒரு வில்லத்தனமாக மாறிடுவார். ஸோ இதுவே வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் ஆகிடும். ஸோ ஹீரோ இந்த நிலைமையில் இருக்கும்போது நம்ம இளவரசிக்கு ஒரு ஆபத்து வருது. ஸோ இப்போ ஹீரோ வந்து நம்ம இளவரசி எப்படி காப்பாற்றினாரு, அவரோட சக்தியை அவர் எப்படி கட்டுப்படுத்தினாரு, அவரை தேர்ந்தெடுத்த அந்த வாளை வச்சு அவர் என்னெல்லாம் சாகசம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த பெர்செர்க் ஆஃப் குளுட்டோனி. இந்த அனிமேவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு அனிமே. ஆனால் இந்த அனிமேவை எங்கே கொஞ்சம் வைலன்ஸை வந்து ரொம்பவே குறைச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. அதே சமயம் இந்த அனிமேவில் ரொமான்ஸுமே கூட அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ரொமான்ஸ்னால் ஓவராலாக ரொமான்டிக் அனிமே மாதிரி ஓவராலாலாம் இருக்கணும்னு இல்லை. ஸோ ஒரு அடல்ட்ஸ் ஒரு வயசு பசங்க எப்படி இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு ஸ்டோரி எப்படி இருக்கும், அந்த ஒரு ஆக்ஷனு ரத்தம் இதெல்லாம் வந்து இந்த அனிமேவில் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஓவராலாக எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த அனிமே இல்லாமல் கொஞ்சம் ஒரு மீடியம் ஏஜ் உள்ள பசங்க மட்டுமே பார்க்குற மாதிரி தான் இந்த அனிமேவை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த அனிமேவில் எனக்கு கொஞ்சம் குறையாக இருந்தது. ஏன்னா இந்த அனிமேவை வந்து சோலோ லெவலிங் மாதிரி நல்ல ஒரு ஆக்ஷன் பயங்கரமாக கொடுத்து பயங்கரமாக அடல்ட் கண்டென்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஏன்னா நம்ம இந்த ஹீரோ வந்து தான் திடீர்னு ஒரு பவர்ஃபுல்லாக மாறினதுனாலே வந்து தான் மாஸ்க் போட்டுட்டு தான் சுற்றிட்டு இருப்பார். ஸோ நம்ம ஹீரோ யாருங்கிறது இளவரசிக்கே தெரியாது. ஸோ ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இதை ரொம்பவும் சிம்பிளாக கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த அனிமே வந்து இன்னும் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் இருந்திருக்கும் இந்த அனிமேவும். ஸோ இந்த அனிமே வந்து இப்போ தமிழ் டபுட்டில் இருக்குது அவைலபிளாக. ஸோ நான் டெலகிராமில் கண்டிப்பாக இதோட லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் டெலகிராமில் இந்த அனிமேவை சர்ச் பண்ணி கண்டிப்பாக அதில் ஃபைல் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அனிமே எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ பாய் காய்ஸ்.